ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிற ஆர்டர் ஒரு லாஸ்ட் மினிட் ஆர்டர். கரெக்டாக சொல்லணும்னா இந்த கேக்கை 1 to 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே ரெடி பண்ண ரெக்வெஸ்ட் வந்துச்சு. கஸ்டமர் என்னை காண்டாக்ட் பண்ணி எங்கள் வீட்டில் யாரும் க்ரீம் கேக்ஸ் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம், எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம், 1/2 kgக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ளேவர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. நானும் கொஞ்சம் யோசிச்சுட்டு ரோஸ் மில்க் கேக் ப்ரிப்பேர் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். ரோஸ் மில்க் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி கேக் ஜூஸியாக இருக்க ரோஸ் மில்கை சோக்கிங்காக கொடுத்தேன். ஃபில்லிங்க்கு கேஷ்யூவும் ஆட் பண்ணி க்ரம் கோட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். கேக்கை 10 minutes கூட ஃப்ரிட்ஜில் செட் பண்ண டைம் இல்லை, அதனால உடனே மெயின் கோட்டும் ஃபினிஷ் பண்ணி ஹாப்பி பர்த்டே ரைட் பண்ணிட்டு ஃபைனல் டச்சுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணி கேக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டோட்டலாக பார்த்தா இந்த கேக் 250 to 300 grams தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் தான் இந்த ஆர்டரில் இருந்த ட்விஸ்ட். சர்ப்ரைஸ்னு சொல்லி கஸ்டமர் அவங்க அப்பாவையே கேக் வாங்க அனுப்பிட்டாங்க. அப்புறம் எனக்கு கால் பண்ணி, நான் ஊருக்கு வரும்போதெல்லாம் உங்ககிட்ட ரெகுலராக வாங்குற டீ கேக்ஸ் வாங்க தான் அப்பாவை அனுப்பியிருக்கேன், நீங்களும் டீ கேக்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துடுங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. நானும் அவங்க சொன்ன மாதிரியே கேக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் சர்ப்ரைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு கஸ்டமர் எகைன் என்னை காண்டாக்ட் பண்ணி, நாங்கள் இது வரைக்கும் ரோஸ் மில்க் கேக் டேஸ்ட் பண்ணதில்லை, ஆனால் ஃப்ளேவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, கேக்கும் சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு, வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு ஷேர் பண்ணாங்க. இப்படி தான் இந்த பியூட்டிஃபுல் சர்ப்ரைஸ் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு. நெக்ஸ்ட் ஒரு கேக் ஸ்டுடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.